ஓகே. ஸோ வெரி குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக் அட்ரஸ் பத்தியும் ஐபி அட்ரஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். மேக்னா என்ன, ஐபினா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐபி ஃபார் ஃபைண்டிங் எ லொகேஷன், மேக் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரெண்டு அட்ரஸ் பார்த்துருக்கோம், மேக் ஒன்று பார்த்துருக்கோம், ஐபி ஒன்று பார்த்துருக்கோம். ஐபி எதுக்காகனா லொகேஷன் ஷேர் லொகேஷனுக்காக இருக்கு. மேக் எதுக்காக இருக்கு அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக இருக்கு. தென் ஐபி அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ் வாங்க, மேக் அட்ரஸ் வந்து பிசிக்கல் அட்ரஸ் வாங்க. ஐபி டெசிமல் ஃபார்மேட், மேக் எக்ஸா டெசிமல் ஃபார்மேட். ஐபில 32 பிட் இருக்கு, மேக்ல 48 பிட் இருக்கு. இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபி அட்ரஸோட கிளாஸஸ். ஐபி ஸ்டார்டிங் 0.0.0.0 இருந்து எண்டிங் வந்து 255.255.255.255 முடிஞ்சு. அதர் கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏஐபி, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ பிரிச்சாங்க. கிளாஸ் ஏ ரேஞ்ச் என்ன? கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. ஓகே, சோ பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏ அப்படின்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். கிளாஸ் பி அப்படின்னா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். கிளாஸ் சி அப்படின்னா 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். இது மல்டிகாஸ்ட்காக, இது ப்ராட்காஸ்ட் அண்ட் ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக. அப்ப நீங்க யூஸ் பண்ண போறது ஏ பி சி, இந்த மூணுல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். சரி, அதுக்கப்புறமா ஒரு ஐபி இருக்கு. என்ன ஐபினா 50.0.0.21 அப்படின்னு ஒரு ஐபி இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம்னா ஒரு ஐபியோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தோம். ஒரு ஐபி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு. அப்போ இந்த ஐபியோட ப்ரொனன்ஸ் என்ன? ஓகே. அப்போ வீட்ல போய் படிச்சிருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்ல மாட்டிப்பீங்க. அப்போ இதோட ப்ரொனன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 50 நெட்வொர்க்ல 21th ஐபின்னு சொல்லலாம், இல்ல 50 நெட்வொர்க்ல 0.0.21 சொல்லலாம். பிகாஸ் இது நெட்வொர்க், இது மூணுமே வந்து ஹோஸ்ட். அப்போ 50 நெட்வொர்க்ல 21st ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50.0.0.22 வரும். இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னா 50.0.0.23. இந்த மாதிரி 24, 25, 26ன்னு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல என்ன இருக்கும்னா 20 ஒரு ஐபி வரும், 19 வரும், 18 வரும், இதுவும் போய்கிட்டே இருக்கும். இப்ப கதை என்னன்னா இந்த 15 நெட்வொர்க்குள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கும். எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்ணுக்கு முன்னாடி எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 எழுதியிருக்க. அடுத்தது 24 வரும், 25 வரும், 26 வரும், இது போயிட்டு தான் இருக்கும். பட் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியருக்கு ஒரு நெட்வொர்க்குள்ள டோட்டலா எத்தனை ஐபி இருக்கு அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சாதான் எத்தனை டிவைஸ் கம்ப்யூட்டர் எத்தனை வரலாம் அப்படின்றது டிசைட் பண்ண முடியும். அப்போ கெஸ் பண்ணுங்க, இது 15 நெட்வொர்க்குள்ள எத்தனை ஐபி வர வாய்ப்பு இருக்கு? டோட்டல் நம்பர். ஆஹா, இன்னும் அதிகமா வரும். சரி, அப்போ அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ கொஸ்டின் என்னன்னா finding host IP in per network. No need to write anything, just listen. Question என்னன்னா finding host IP in per network. விஷ்ணு, இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்? finding host IP in per networkனா சூப்பர். அப்போ அதை மறந்துடக்கூடாது. சும்மா ஒரு டெபினிஷனா படிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன படிக்க போறோம் அப்படின்றத பார்த்துட்டு தான் படிக்கணும். ஏதோ டாபிக் எடுக்கிறாரு அப்படியே போயிட்டே இருக்க கூடாது. ஒரு நெட்வொர்க்குள்ள எத்தனை ஐபி இருக்குன்னு இப்ப நம்ம தெரியல, 254 255 அப்படி இல்லாம இப்ப உட்கார்ந்து ப்ராப்பரா செக் பண்ண போறோம். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாம போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம் கோர்ஸ், தவிர தரமான நெட்வொர்க் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன், 50 நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க போறேன். அப்போ இது நெட்வொர்க்
ஹோஸ்ட்னா என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங். ஏன்னா அதுதான் டோர் நம்பர். அந்த டோர் நம்பர் எத்தனை டோர் நம்பர் வரலாம், அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டோர் நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு தெருவுல எத்தனை டோர் நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதுதான் கணக்கு. சரி, அப்போ ஃபைண்டிங் ஹோஸ்ட் ஐபி இன் பெர் நெட்வொர்க். சாம் இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஓகே, அப்போ தமிழ்ல சொல்லுங்க சாம். சூப்பர். அப்போ 50 நெட்வொர்க்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ஐபி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 லிசன். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரியணும்னா லாஸ்ட் 3 கிளாஸ் யார் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ரெவென்யூ மெம்பர்ஸ்க்கு பாதி புரியும், பாதி புரியாது. ஒரு ஆளுக்கு கால்வாசி புரியும், ஒரு ஆளுக்கு முக்காவாசி புரியாது, ஒரு ஆளுக்கு முக்காவாசி புரியும், கால்வாசி புரியாது. இது நடக்கும். முன்னாடி கிளாஸ் எடுத்து முன்னாடி சொல்லிடுறேன். யாரு 3 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. நம்பர் சிஸ்டம், டேபிள்ஸ், ஐபி மேக் 3 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. 3 கிளாஸ்ல யாரு ஸ்ட்ராங்கா நோட்டே பார்க்காம ரெடியா இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் தரமா புரியும். இல்ல சுரேன், வந்த கிளாஸ்க்கு வரேன், வீட்டுக்கு போனேன், எதுவும் ப்ராக்டிகலா பண்ணல சுரேன் நீங்க சொன்ன மாதிரினா இன்னைக்கு பாப்பீங்க அதோட அவுட்புட். சரி, ஸ்டெப் நம்பர் 1, செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. நீங்க நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்க போறீங்கன்னா இந்த டிவிஷன்ல இருக்க ஹோஸ்ட் பிட்டை பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணணும். யாருன்னா நல்லா படிச்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, நல்லா படிச்சவங்க யாருன்னா பண்ணலாம். இந்த செக்மெண்ட்ல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? 24 சார். 24 ஜஸ்ட் மினிட் நான் வந்து ஓகே லிசன். ஸோ இந்த செக்மெண்ட்குள்ள இருக்கிற ஹோஸ்ட் பிட்டை ப்ராப்பரா பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணணும். அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு தெரியணும். அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு சாம்? சாம், எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? நேற்று பார்த்தது சாம். விஷ்ணு, எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? எப்படி சொல்றீங்க? ஓகே, அப்படின்னா இது கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட், ஒரு ஹோஸ்ட்ல 8 பிட் இருக்கும். அப்போ 3 ஹோஸ்ட், டோட்டலா
24 பிட் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1 உங்களோட ஹோஸ்ட் பிட்ட பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணணும். அப்ப பிளேஸ் வேல்யூலாம் டே 1 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஓகே. ஸோ பிளேஸ் வேல்யூ என்ன வரும்? 1, 2, 4, 8, 16, 32, 64, 120. சரி, அப்போ இது பிளேஸ் வேல்யூ. விஷயம் நம்ம என்ன கண்டுபிடிச்சுன்னு இருக்கோம்? எத்தனை நம்பர் ஆஃப் ஐபி ஒரு நெட்வொர்க்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஹோஸ்ட் பிட் எத்தனை இருக்குன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அடுத்த கிளாஸ் உங்களால படிக்க முடியும். இல்ல குழப்பி விட்டுரும் லாஜிக். அப்ப இருக்கிற ஹோஸ்ட் பிட்டை ப்ராப்பரா பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணி வைக்கணும். அப்ப இதுல 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அதை செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. தென் அந்த 24 ஹோஸ்ட் பிட்டுக்கும் இப்போ பைனரி காம்பினேஷன்ஸ் எழுதணும். நான் நேத்தே பைனரி காம்பினேஷன் எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க. இல்ல இப்ப கிட்ட தெரியாது. சரியா? அப்போ 24 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன் எழுதணும். ஆனா இட் வில் டேக் சம் டைம். அதனால நம்ம ஸ்டார்டிங் காம்பினேஷனும் எண்டிங் காம்பினேஷனும் எழுதிருப்போம். ஆல்வேஸ் த ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் வில் பி always the starting binary combination will be 0. Then always the ending binary combination will be மக்க படிக்காதீங்க. பைனரி காம்பினேஷன் டெசிமல் கன்வர்ஷன் பண்ண சொல்றேன் நானு. Always the ending binary combination will be 1. பைனரி காம்பினேஷன் எங்க இருந்து 255 வரும்? அது டெசிமல் அது. அப்போ ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் 0, எண்டிங் பைனரி காம்பினேஷன் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா 50 டாட் இங்க 8 0 இருக்கா? 8 0 இருந்தா ஒரு 0, திருப்பி ஒரு 0, திருப்பி ஒரு 0. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே போர்ஷன். ஃபர்ஸ்ட் டேல பைனரி டு டெசிமல்னா என்ன, டெசிமல் டு பைனரி எப்படி பண்றதுலாம் சொல்லி கொடுத்தாச்சு. அதான் சொன்னேன், டெய்லி கோர்ஸ் அட்டன் பண்றது முக்கியம் இல்ல, வீட்டுக்கு போய் நோட் ஓபன் பண்ணீங்களா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு இருக்கு. இதெல்லாம் சும்மா கிளாஸ் அட்டன் பண்றது. சரி, அப்ப 50 டாட் 0 டாட் 0 டாட் 0. இப்போ இந்த செக்மெண்ட்ல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? உங்களோட நீங்க கொடுத்த 10,000 ரூபாய்க்கு நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? எஸ் ரிமைனிங் மெம்பர்ஸ் என்ன தெரியாதா? அவ்வளோ 10,000 ரூபாய் தெரியா? the thing is என்னன்னா வீட்டுக்கு போய் படிக்கணும். வீட்டுல போய் நோட் ஓபன் பண்ணலன்னா இப்ப என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன்ல, பாதி பேருக்கு புரியும், பாதி பேர் ஆன்சர் பண்ணவே போயிட்டு அப்படின்னு. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் ஹோம் ஒர்க் பா. நீங்க படிக்கணும். நீங்க படிக்கல அப்படின்னா டே 4 ஆன்சர் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு அப்படின்னா 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. அதை வீட்டுக்கு போய் நீங்க படிக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். அப்போ /18 ஓரமா போட்டு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ். 10,000 கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை நீங்க ஒழுங்கா படிக்கணும். ஒரு எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு கேட்டா அதை 2 பேர் தான் ஆன்சர் பண்ணாம இருக்கணும். அது 2 பேர் படிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு 2 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. ரிமைன் மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே ஆன்சர் தெரியல. ஒரு பயத்தோடய இருக்கீங்க, ஐயோ தப்பா சொல்லிடுமோ அப்படின்னு. படிங்க வீட்டுல போய் நிறைய. 50 டாட் 0 டாட் 0 டாட் 0 /8. இந்த /8க்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் லென்த். அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். திருப்பி சொல்றேன், ஒழுங்கா கிளாஸ் கவனிங்க. சும்மா இப்படி இருக்கக்கூடாது பேட்ச். ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு ஆன்சர் வரணும். அதுக்கு ஆன்சர் வந்தா மட்டும்தான் நான் இந்த சேர்ல உட்காரதுக்கும் நீங்க இந்த சேர்ல உட்காரதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கே தவிர எதுவுமே தெரியல அப்படின்னா 2 பேருக்கும் அது வேஸ்ட் தான். எனக்கும் அடுத்த பேட்ச் கால் வர மாட்டாங்க, உங்களுக்கும் பவரே இருக்காது. அதனால வீட்டுல போய் படிங்க. அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப்
நெட்வொர்க் பிட்ஸ். அப்ப ப்ரிஃபிக்ஸ் லென்த் கேட்டா நீங்க ஹோஸ்ட் பிட்ட கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அது உங்க தப்பு. நான் திருப்பி சொல்லிடுவேன். ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். நேத்து நெட்வொர்க் பிட்ஸ் என்ன எத்தனை, ஹோஸ்ட் பிட்னா எத்தனை, நெட்வொர்க் ஆக்டேட்னா எத்தனை, ஹோஸ்ட் ஆக்டேட்னா எத்தனைன்னு பார்த்திருக்கோம். அதை ஒழுங்கா வீட்டுல படிங்க. சரி, இப்போ இதை கன்வெர்ட் பண்ண போறோம். யாரு? அந்த ஒன்ஸ். அப்ப அந்த ஒன்னை கன்வெர்ட் பண்ணா 50 டாட் அந்த 8 ஒண்ணு இருக்குல்ல, அப்ப 8 ஒண்ணு இருந்தா இங்க 255 டாட் 255 டாட் 255 வரும். எப்படின்னா அந்த பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். இது 8 ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே போர்ஷன் எடுத்து பாருங்க. தெரியலனா எல்லா பிளேஸ் வேல்யூயும் நீங்க ஆட் பண்ணணும். அப்ப இது ஒரு 255 வரும், இது ஒரு 255 வரும், தென் இது ஒரு 255 வரும். அப்ப லாஸ்ட் எதுல முடிஞ்சிடும்னா 50 டாட் 255 டாட் 255 டாட் 255 முடிஞ்சிடும். தென் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஐபி கிடையாது, இதுவும் ஐபி கிடையாது. ரெண்டுமே பார்த்து ஐபி மால் இருக்கும், ஆனா ஐபி கிடையாது. இதுக்கு தனியா ஒரு பேர் வச்சிருக்கான். அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. எப்போ நெட்வொர்க் ஐடினா ஹோஸ்டோட பைனரி 0 போட்டு வர ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. இந்த ஆன்சர் வந்திருக்குன்னா இந்த ஆன்சர் வர சொல்ல ஹோஸ்டோட பைனரி என்ன வந்தது? ஹோஸ்டோட பைனரி 0 இருந்தது. இஃப் ஹோஸ்ட் பைனரி 0, that value is not IP, that value is called as network ID. ஹோஸ்டோட வேல்யூ 0வா இருக்குன்னா, அதுவும் ஒரு ஹோஸ்ட் இல்ல, இருக்கிற எல்லா ஹோஸ்டோட வேல்யூவும் 0வா இருந்ததுன்னா அதுக்கு வேற ஒரு பேர் வச்சா, அந்த பேர் ஏன் வச்சா நான் அப்புறமா சொல்லி தரேன். அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. அதே இஃப் ஆல் த ஹோஸ்ட் இஸ் 1, ஏன்னா இந்த வேல்யூ வந்திருக்குன்னா ஹோஸ்ட் நம்ம என்ன போட்டு கண்டுபிடிச்சோம்? எல்லாமே 1 போட்டு கண்டுபிடிச்சோம். இஃப் ஆல் த ஹோஸ்ட் இஸ் 1, that is also not a IP, that is called as broadcast IP. நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. இன்னைக்கு வீக்கா இருக்க மாதிரி நாளைக்கு வீக்கா இருக்க கூடாது. மேபி நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நான் முடிய சொல்லி சொல்றேன், ஏன்னா பேட்ச் வீக்கா இருக்கு. அப்போ if all the host portion is 0, that is not a IP, that is called as network ID. If all the host portion is 1, 1 என்னன்னா பைனரி 1 சொல்றேன். If all the host portion binary is 1, that value is not IP, that is called as what? That is called as broadcast IP. சரி, அப்போ நல்லா மனசுல ஏத்திக்கோங்க, இதுவும் ஐபி கிடையாது. எந்த கம்ப்யூட்டர்ல கொடுக்காதீங்க, கொடுத்தா எடுத்துக்காது. இதையும் எந்த கம்ப்யூட்டர்ல கொடுக்காதீங்க, கொடுத்தா எடுத்துக்காது. விஷ்ணு, நம்ம டார்கெட் என்ன? இன்னைக்கு இல்ல, நேத்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். எஸ், யாருன்னா சொல்லலாம். சூப்பர். நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிச்சு வந்து இருக்கோம். டார்கெட் என்னன்னா 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் படிக்கணும். சரி, அப்போ 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண சொல்ல லேபுக்கு போயிட்டு இதெல்லாம் அசைன் பண்ண கூடாது. நீங்க யாருன்னா லேபுக்கு போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல 50.0.0.0 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? எடுத்துக்காது இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பேட்சுக்கு வரவே கூடாது. ஃபுல் காசு பே பண்ண சார்னாலும் வரக்கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க. என்னன்னா படிக்கிறத விட்டுட்டீங்க. இது கோர்ஸா பாக்குறீங்க. நீங்க லைஃபா பார்த்தாதான் இது கரெக்டா இருக்கும். கோர்ஸ் தான் 7 to 9 பாத்தீங்கன்னா பேட்ச் ஆன்சர் வராது. அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு என் பசங்க 50.0.0.0ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்கவே கூடாதுன்ற. சுரேன், லைட்டா தானே தப்பு பண்ணனா, இது பெரிய தப்புன்றோம். தேரி ஃபர்ஸ்ட் தெரியணும். தேரி தெரிஞ்சாதான் லேப்ல உட்காரணும். அப்ப நான் தேரி சொல்லி கொடுத்துருக்கேன், இது பிராக்டிகல் கிடையாது. தேரியில நான் என்ன சொல்றேன்? இது ஒரு ஐபி கிடையாதுன்ற. அத மனசுல ஏத்திட்டு கம்ப்யூட்டர்ல உட்கார சொல்ல இதை நீங்க டைப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும். டைப் பண்ணாவே தேரி தெரியணும். அப்போ இது ஐபி கிடையாது, இது நெட்வொர்க் ஐடி. அப்போ ஏன் வச்சிருக்கா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அப்ப இது உள்ள வர போறது ஐபி. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா லாஸ்ட் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகும். 50.0.0.1, அடுத்தது 2, அடுத்தது 3. அப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு உள்ள வருது பாத்தீங்களா, இதுதான் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி நீங்க கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்லயோ கேமராக்கோ இல்ல உங்க மொபைல் போனுக்கோ தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அசைன் பண்ணிக்கலாம். அப்போ 3 வரும், 4 வரும், 4 வரும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஐபி வரும்னா 50.0.0.255 வரும். ஓகே, 1 2 3 4 அப்படின்னு போயினே இருக்க சொல்ல 255 வரும். அப்போ அவ்வளவுதானா சார் ஐபி கிடையாது. இன்னும் 2 டோர் நம்பர் சும்மா எம்டியா தான் இருக்கு.
ஒரு டோர் நம்பர் தான் ஃபுல்லா இருக்கு. அந்த 3 டோர் நம்பர் ஃபுல் ஆன அப்புறமா தான் ஐபி முடியும். அப்ப யாருன்னா 255 ஐபி தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தப்புன்னு சொல்ல வரும். ஏகப்பட்ட ஐபி இருக்குது உள்ள. சரி, நல்லா கவனிங்க. யாருக்குன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னா 255 வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னு கண்டுபிடிக்கும். நான் ஒரு தடவை சொல்லி தருவேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கும். இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னா 255 அடுத்துட்டு 256 வரணும் நியூமரிக்கல் வேல்யூ. நியூமரிக்கல் 256. ஆனா ஐபிஎஸ்ல மேக்சிமமே 255 தான் 256 வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் ஒரு கதை சொல்றேன், வேணும்ன்றவங்க கதையை அப்சர்வ் பண்ணுங்க. எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சோ, அந்த ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சா 255 தான் ஃபுல் ஆயிடும். எப்போ ஒரு ஆக்டேட் இடம் பத்தாம ஃபுல் ஆயிடுச்சோ, அந்த ஆக்டேட் என்ன பண்ணும்னா ஒரு நம்பரை முன்னாடி இருக்க ஆக்டேட் கொடுத்துட்டு அவர் என்ன ஆயிடுவார்னா 0 ஆயிடுவார். திருப்பி சொல்றேன், யாருக்குன்னா இன்ஜினியர் ஆகணும்னா கவனிச்சுக்கோ. எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சோ, அந்த ஆக்டேட் ஒரு நம்பரை முன்னாடி இருக்க ஆக்டேட் கொடுத்துட்டு அவர் என்ன ஆயிடுவாரு. பாதி பேர் ஒழுங்கா படிக்க என்னமா பண்ணுவீங்க, இன்னும் 10 நாள் கழிச்சு 255 அடுத்தது 1 போடுவீங்க. போட்டா புது பேட்ச். அதை மைண்ட்ல வச்சுதான் படிக்க போறீங்க. இந்த பேட்ச் வரக்கூடாது, வந்தா என்ன வேணா முடிச்சிருவீங்க, இன்ஜினியர் ஆக முடியாது. அப்போ ஒரு தப்பு நடக்கக்கூடாது. அதுதான் சொல்ற தேடி கவனிங்கன்னு. 255 இருக்குன்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவர் திருப்பி 1 ஆயிட மாட்டாரு. அவர் என்ன ஆயிடுவாரு, 0 ஆயிடுவாரு. அப்ப இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னு கேட்டா நோட் எல்லாம் இருக்கக்கூடாது. எங்க சொல்ல நோட்டை பார்த்துட்டு வரேன்னா காலேஜ்ல பண்ண தப்ப இந்த சிசிஎன்ஐல 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பண்றீங்கன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னு கேட்டா சுரேன் ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்தா 0ன்றது 1 மாறி இருக்கும். அப்ப என்ன வரும்னா 50.0.1.0 வரும்னு சொல்லணும். இதை மக்க படிக்கூடாது. மக்க படிச்சுன்னா அத்தனை பேர் கேட்டா தெரியாது. நான் சொன்ன கதை தெரியணும். ஒரு ஆக்டேட் ஃபுல்லா அடிச்சா அந்த ஆக்டேட் ஒரு நம்பரை முன்னாடி ஆக்டேட் கொடுத்துட்டு கொடுத்தவரு 0 ஆயிடுவார். அப்ப நான் எதை கேட்டாலும் சொல்ல முடியும். சரி, இப்ப இதுக்கு அடுத்தது என்ன ஐபி வரும்னு தெரியும். சரி, இதுக்கடுத்து என்ன ஐபி வரும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க, தப்பானாலும் நான் சொல்லித்தரேன். இதுல ஒண்ணு நான் என்னவா படிச்சேன், நான் சிசிஎன்ஐ படிக்க சொல்ல 50.0.2.0 படிச்சேன். நான் படிக்க சொல்ல, ஏன்னா நான் மக்கப்பு. ஏன்னா 1 வந்துச்சு 2ன்னு. எப்பவுமே லாஸ்ட் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அங்க இடம் பத்தலனாதான் முன்னாடி, அங்க இடம் பத்தலனாதான் அதுக்கு முன்னாடி, அங்க இடம் பத்தலனாதான் அதுக்கு முன்னாடி கேட்கணும். அங்க இடம் பத்தலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் ஐபி. அப்போ இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னா 50.0.1.1 இடம் இருக்குல்ல, அப்ப அடுத்த ஐபி என்ன வரும் 1.2 1.3 1.4. அப்ப அவரும் ஒரு நாள் என்னவா வந்துருவாருன்னா 50.0.1.255 வரணும்ல. சரி, இதுக்கு மேல சொல்லி தர மாட்டேன். இதுக்கு மேல ஆன்சர் நீங்க தான் கரெக்டா. இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும் 50.0.2.0. ஓகே. சோ இன்கேஸ் யாருக்குன்னா டவுட் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் பார்க்க கூடாது. லெஃப்ட் டு ரைட் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ரைட் டு லெஃப்ட் பாருங்க. ரைட் டு லெஃப்ட் பார்த்தா ஆன்சர் இருக்குன்னு கிளியரா இருக்கும். 255 இருக்கு, ஒரு நம்பர் முன்னாடி கொடுத்துருப்பாரு, இவரு 0 ஆயிடுவாரு. அப்ப என்னன்னு வரும்னா 2.0, மீதி எதுவுமே மாறாது. அப்ப என்ன வரும் 50.0.2.0. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது 3.0 கிடையாது, 2.1 2.2 2.3 அது போயினே இருக்க சொல்ல 3.0 மாறும். அடுத்தது 4.0, அடுத்தது 5.0. ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவரும் ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இவரு ஃபுல்லா முன்னாடி கொடுத்துனே வருவாரு. நினைச்சு பாருங்க, ஏகப்பட்ட ஐபி இருக்கு. 254 கிடையாது, ஒரு நம்பர் முன்னாடி கொடுத்தாலும் அதுக்குள்ள 255 ஐபி இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் ஃபுல்லா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த வேல்யூ வர வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 பேரும் ஃபுல் ஆயிட்டாங்கன்னா இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு தெரியணும். அடுத்தது ட்ரை பண்ணுங்க, தப்பானாலும் நான் சொல்லித்தரேன். இது பாருங்க, இன்னைக்கு தப்பு பண்ணலாம், இதுல நாளைக்கு தான் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு புதுசா படிக்கிறீங்க, தப்பு தான் நடக்கும். எஸ், 0.55. சரி, நீங்க தப்பு பண்றது எதுனா 50.1.1.0. ஒண்ணும் இல்ல, லெஃப்ட் டு ரைட் பார்க்கறதுனால தப்பாகுது.
ரைட் லெஃப்ட் பாருங்க, ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. ரைட் லெஃப்ட் தான் பார்க்கணும். ஓகே, எப்படின்னா ரைட் லெஃப்ட் பாருங்க. லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு? ஓகே, அவர் இடம் பத்துறாரா? பத்தலையா? பத்துல. ஒரு ஆக்டேட் இடம் பத்தலன்னா அது என்ன பண்ணும்? ஒரு நம்பரை முன்னாடி இருக்க ஆப்டேட் கொடுத்துட்டு அவர் ஜீரோ ஆயிருப்பாரு. சரி, இவர் ஜீரோ ஆயிட்டாரு. ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்தாரு, அவருக்கு இடம் பத்துதா இல்லையா? அவருக்கு இடம் பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு ஜீரோ ஆயிடுவாரு. அவ்வளவுதான். இப்ப என்ன பாத்தீங்களோ அதே தான் பாத்துருக்கீங்க. ஓகே, இப்படி இருந்து பார்க்கணும். நீங்க லெஃப்ட் டு ரைட் பாத்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, நல்லா படிச்சுட்டா பார்க்கலாம் எங்க இருந்து வேணாலும். நான் இப்ப எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாம். பட் ஒரு ஃப்ரெஷர் படிக்க சொல்ல இதெல்லாம் ரைட் டு லெஃப்ட் பார்த்தாருன்னா அழகா பொறுமையா போகும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு தெரியணும். இது பிராட்காஸ்ட் ஐபி. அப்போ பிராட்காஸ்ட் ஐபிக்கு முன்னாடி என்ன வரும்னா லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு? 255 இருக்கா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும்? 50 டாட் 255 டாட் 255 டாட் 254 வரும். அப்ப லாஜிக் என்னன்னா 50 டாட் 1ன்றது ஃபர்ஸ்ட் ஐபி, 50 டாட் 255 டாட் 255 டாட் 254ன்றது லாஸ்ட் ஐபி. அப்போ நாளைக்கு வந்தீங்கன்னா சாமோ விஷ்ணுவோ யாரையாவது அரவிந்தோ யாராவது கேட்பேன் 1582 கூட லாஸ்ட் ஐபி என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்திருக்க இடம் கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிட்டீங்க கோர்ஸ். ஏன்னா 4வது கிளாஸ்க்கு ஆன்சர் தெரியாம கூட ஏதோ ஒரு 20வது கிளாஸ் ஆன்சர் தெரியலன்னா பெரிய போர்ஷனு கொஞ்சம் கஷ்டம், அது கூட ஆன்சர் பண்ணி வச்சிருவேன் நான். பட் எஃபர்ட். அப்போ 1582 லாஸ்ட் ஐபி கேட்டா சுரேன் 50 டாட் 255 டாட் 255 டாட் 254 யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க நினைச்சு வந்தது நடக்கும். ரிமைனிங் மெம்பர்ஸ்க்குலாம் இன்னொரு 40 நாள் நீங்க வந்தீங்களோ இல்லையோ, படிக்கிறீங்களோ இல்லையோ, கோர்ஸ் முடிஞ்சிடும், ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், கோர்ஸ் முடிச்சுன்னு பேர் தான் இருக்குமே தவிர நான் நினைச்ச மாதிரி இன்ஜினியர் ஆகும். ஓகே, செக். அப்போ ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னா 50.0.1, லாஸ்ட் ஐபி என்னன்னா 50.55.55.54, அதோட நெட்வொர்க் ஐடி என்னன்னா 50.0.0.0, தென் பிராட்காஸ்ட் ஐபி என்னன்னா 50.255.255.25. விஷ்ணு இப்ப என்ன கண்டுபிடிச்சது உள்ள வந்தோம் இன்னைக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்தோம். ஆனா ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா என்னன்னா கவுண்ட் கேக்குறாங்க. கவுண்ட்னா எத்தனை பேர் உள்ள இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னா நீங்க கைவிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அப்போ கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஒண்ணும் இல்ல, மேக்ஸே இல்லாம உள்ள இருக்க ஐபிய எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு அத்தனை நாள் ஆகும். ஏன்னா உள்ள ஏகப்பட்ட ஐபி இருக்கு. நீங்க ஒண்ணுக்கு ஆட் பண்ணி போறதுக்கு லேட் ஆகும். அப்ப மேக்ஸ் வந்துச்சா ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2 பவர் போஸ்ட் பிட். மனசுல ஏத்திக்கோங்க, நாளைக்கு உள்ள வந்தோடனே கொஸ்டின் கேட்கப்படும். அதனால என்ன ஆயிடும்னா இப்ப எவ்வளவு ஜகஜகன்னு இருக்கீங்க, இன்னும் 10 நாள் கழிச்சு ஆஃப்லைன்ல என் கிளாஸ்ல 4 பேர் தான் இருப்பாங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ்லாம் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி. ஏன்னா ஆன்லைன்ல ரொம்ப கொஸ்டின் கேட்க மாட்டேன், இனிமே கேட்பேன். பட் திங்கஸ் என்ன ஆயிடும்னா இவர் என்னடா ஆஃப்லைன்ல கொஸ்டின் கேட்டுனே இருக்காரு, நம்மளுக்கு ஆன்சர் வர தெரியலையே, பசங்க எல்லாம் பாக்குறாங்க. என்ன ஆயிடும் வேணா பாருங்களேன், இன்னைக்கு உங்க பக்கத்துல யாரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. டே 4 கரெக்டா டே 14 இல்ல டே 22 நீங்க பாருங்க. ஆஃப்லைன் தான் வேணும்னு ஜாயின் பண்ண பசங்களே இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ண முடியாம ஆன்லைன். ஓகே, நான் போட்டோ எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே போட்டோ, லாஸ்ட் டே போட்டோ போடுறேன். அப்போ ஒரு நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. 2 பவர் ஹோஸ்ட் பிட். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா நேத்து கிளாஸ் படிச்சிட்டீங்கன்னா இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நேத்து கிளாஸ்ல வீட்டை போய் நோட்ல ஓப்பனே பண்ணலன்னா உங்களுக்கு இப்ப குழப்பி விடும், நாளைக்கு ஹோஸ்ட் பிட் ஹெல்ப் பண்ண முடியாது. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு நேத்து கிளாஸ் வச்சு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்துருவேன். இங்க வந்து சுரேன் 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு, 3 ஹோஸ்ட் பிட் இருக்கு, ஒரு ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு சகாப்தம். ஒரு கிளாஸ் தப்பா கூடாது. எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு விஷ்ணு? 24 8. அரவிந்த் மெதுவா யோசிங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? 3000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா? அது 3000 ரூபாய்க்கு யோசிக்கணும் அரவிந்த். 24னா எப்படி? என்ன அரவிந்த்? அதெல்லாம் வேணாம் அரவிந்த். எனக்கு
ஹோஸ்ட் பிட் எத்தனை இருக்கு இந்த செக்மெண்ட்ல? இதுல ஓகே சூப்பர். அப்போ எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு அப்படின்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. 8 வந்து நெட்வொர்க் பிட். அது நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கிளியர் ஆயிடும். திடீர் டவுட்லாம் வரும். அது எப்படின்னா ஒரு போர்ஷன் 5 தடவை 6 தடவை படிக்கும். ஓகே, ஸோ அது போக போக உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஆனா சீக்கிரம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. உங்க பேரு புரியுதா? சரி, அப்போ 2 பவர் 24. அப்போ 2 பவர் 24 நீங்க கேல்குலேஷன்ல போட்டீங்க அப்படின்னா you will get 1677721 6. நான் கிளாஸ் எடுத்தது மக்கு படிச்சது நம்பர். ஓகேவா? நீங்க கேல்குலேஷன் போட்டீங்கன்னா இதான் வரும். 2 into 24 போடுறாதீங்க. இது 2 பவர் 24. பவர் சிம்பிள் வந்து கேல்குலேஷன் ஓரமா இருக்கும், ஆரோ போட்டுருக்கும், இல்ல எக்ஸ் பவர் போட்டுருக்கும். அப்போ 1677721 6. இதுல 2 மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா இதையும் அசைன் பண்ண முடியாது, இதையும் அசைன் பண்ண முடியாது. அப்ப அசைன் பண்ண முடியலன்னா எத்தனை வேலிட் ஐபி இருக்குன்னா 1677721 அப்போ இந்த நெட்வொர்க்குள்ள எத்தனை வேலிட் ஐபி இருக்குன்னா 1677721 வேலிட் ஐபி இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அந்த ஃபார்முலா என்னன்னா 2 பவர் ஹோஸ்ட் பிட். இது கிளாஸ் ஏ 3 ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்கு. 3 ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்குன்னா ஒரு ஹோஸ்ட் ஆக்டேட்ல 8 பிட் இருக்கும். அப்ப 3 into 8 24ன்னு வரும். எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் 24ன்றது 24 தான் இருக்கணும். புரியுதா? நான் அரவிந்த் 3 தடவை 4 தடவை கேட்டேன். 24 24 தான் ஆன்சர். கிளியரா இருக்கு? புரியுதா? எஸ். சூப்பர், நல்ல டவுட். நான் ஒரு சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அப்ப கிளாஸ் ஏல இத்தனை ஐபி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. கிடையாது. இது வந்து கிளாஸ் ஏல இருக்க ஒரு நெட்வொர்க் உள்ளயும் இவ்வளவு ஐபி இருக்கு. அப்போ இது 50வது நெட்வொர்க், 50வது தெரு. 50வது தெருல இத்தனை வீடு இருக்கு சார். நான் 51வது தெருல இருக்கேன்னா 51வது தெருல இத்தனை வீடு இருக்கும் தனியா. அப்போ கிளாஸ் ஏல எத்தனை தெரு இருக்கு? 127 தெரு இருக்கு. 0ல இருந்து 120 தெரு. அப்போ ஒரு தெருவுக்குள்ளேயும் இத்தனை வீடு இருக்குன்னு அர்த்தமே தவிர கிளாஸ் ஏலயே இத்தனை வீடு இருக்குன்னு இல்ல. கிளாஸ் ஏல இருக்க ஒரு தெருவுக்குள்ளேயும் 1677721 வீடு இருக்கு, வேலைக்கு வீடு. மீதி 2 சும்மா வச்சிருக்காங்க குடல் மாதிரி. ஒரு நெட்வொர்க் ஐடி, இன்னொன்னு வந்து பிராட்காஸ்ட். 0 to 1 கிளாஸ் ஐடி சொல்லுவாங்க. அந்த 0 ஸ்பேஸ்ல ஹோஸ்ட் வந்து நெட்வொர்க் ஐடி இல்ல. 0.0.0 இதான் 0 நெட்வொர்க் கூட நெட்வொர்க் ஐடி. ஏன்னா ஹோஸ்ட் 0 வந்துச்சுன்னா அது நெட்வொர்க் ஐடி. broadcast IP 0.255.255.2. அது சொல்றேன், இன்னும் நான் சொல்லாது. நான் சொல்லி இன்னும் அது வேலிட் எது இன்வாலிட் எதுன்னு பார்க்கலாம். மாமா பார்க்கலாம். சரி, இப்போ இதுல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நெட்வொர்க் ஐடி ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றது படிக்கணும். லிசன், இப்போ நீங்க ஒரு கம்பெனி நெட்வொர்க்ல லாகின் ஆயிட்டீங்க. உங்க லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு கம்பெனி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்க. கனெக்ட் பண்ணிட்ட அப்புறமா நீங்க இன்கேஸ் ஃபேஸ்புக் போனாலும் இல்ல இன்ஸ்டா யூஸ் பண்ணாலும் இல்ல நான் போர் அடிக்குது நான் பப்ஜி கேம் போட்டுக்கிறேன் பப்ஜி கேம் போட்டாலும் உங்களால ப்ளே பண்ண முடியுமானா ப்ளே பண்ண முடியாது. இந்த சைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளாக் பண்ணிருப்பாங்க. இந்த சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிருப்பாங்க. வீட்டுல விளையாடிக்கலாம், ஆனா கம்பெனி நெட்வொர்க்ல லாகின் பண்ணிட்டு விளையாட முடியாது. உங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணி விளையாடிக்கலாம், ஆனா கம்பெனி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு பண்ண முடியாது. அப்ப இந்த சைட்ஸ் எல்லாம் எதை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிருப்பாங்க? கரெக்ட் தான், இன்னும் கொஞ்சம் கிளியரா. அத எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ்க்கு பேர் தான் ஃபயர்வால். இந்த ஃபயர்வால் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிரா பண்ணிருப்பாங்க. அப்ப கம்பெனில ஒரு சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா மெயினா எந்த டிவைஸ் வச்சுன்னா ஃபயர்வால் டிவைஸ் வச்சுதான் பிளாக் பண்ண போறாங்க. சரி, இப்போ என் கம்பெனில எத்தனை ஐபி இருக்கு? 1677721 ஐபி இருக்கு. என் கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப நான் தான் ஃபயர்வால் இன்ஜினியர்.
அப்ப என் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா உள்ள இருக்க எல்லா ஐபிக்கும் இந்த 3 சர்வீசஸையும் பிளாக் பண்ணுங்கன்றாங்க. அப்ப ஆஸ் அ ஃபயர்வால் இன்ஜினியர் நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப என்ன 50.1 என்னன்னு போடணும், டிராப்னு போடுவோம். அடுத்தது யாரை போடணும், 2 டிராப்னு போடணும். அடுத்தது ஏன்னா நான் என்ன சொல்றேனோ அதுதான் ஃபயர்வால் கேட்கும். ஓகே, என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1677214 பேர் இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஆளையும் மென்ஷன் பண்ணி டிராப்னு போடணும். டோட்டலா எத்தனை பேர் சொல்லணும், 1677214 என்று இங்க கொடுக்கணும். நான் எப்போ கொடுத்து எப்போ முடிக்கிறது, எத்தனை இருக்கு தெரியுது அவ்வளவு ஐபி. அப்போ ஒரு வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு சுரேன் வந்தா டிராப் பண்ணு, கார்த்திக் வந்தா டிராப் பண்ணு, இந்த மாதிரி அத்தனை பேர் நான் சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு. அப்பதான் என்ன சொன்னாங்கன்னா go to firewall, then mention a network ID of that IP address. அந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி என்னன்னு ஒரு நெட்வொர்க் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. அந்த நெட்வொர்க் ஐடியை ஃபயர்வால்ல சொல்லுங்க. 50 நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஐடி என்ன, 50.0.0.0. நெட்வொர்க் ஐடி இஸ் ஆக்ட் ஆஸ் a லீடர். இவர் தான் உள்ள இருக்க எல்லாருக்குமே லீடர் மாதிரி. இவருக்கு என்ன பர்மிஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த பர்மிஷன் உள்ள இருக்க நம்பர் ஆஃப் ஐபிக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளிகேட் ஆகிடும். அப்படின்னா இப்போ நீங்க 50 நெட்வொர்க் ஐடி, ஐபி கிடையாது இது, 50 நெட்வொர்க் ஐடிய ஃபயர்வால்ல டிராப் பண்ணீங்கன்னா யார் டிராப் ஆயிருவா இனிமே? 50 நெட்வொர்க் கீழே யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே இந்த ஃபயர்வால் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபேஸ்புக்கும் தராது, இன்ஸ்டாவையும் தராது, பப்ஜி கேமும் தராது. அப்போ நெட்வொர்க் ஐடி இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் கிவிங் சம் பர்மிஷன்ஸ். நெட்வொர்க் ஐடி வச்சு பர்மிஷன்ஸ் போடலாம். அப்ப நெட்வொர்க் ஐடி அலோனா யார் அலோ ஆயிடுவா, அது உள்ள இருக்க ஐபிஸ் எல்லாமே என்ன ஆயிடும்னா அலோ ஆயிடும். நெட்வொர்க் ஐடி டிராப் பண்ணிட்டீங்கன்னா யார் டிராப் ஆயிடுவா, அது உள்ள இருக்க ஐபி டிராப் ஆகும். பாதி பேர் ஒழுங்கா படிக்கலனா, லிசன், ஒழுங்கா படிக்கலனா இதை டிராப் பண்ணிடுவீங்க. ஓகே, 20.10.70.10 இதை நான் டிராப் பண்ணிருக்கேன். இப்ப ஃபயர்வால் இந்த ஐபிய டிராப் பண்ண வர மாட்டாங்க. அப்படின்னா சும்மா வந்துட்டு போறவங்க என்ன சொல்றீங்கன்னா டிராப் பண்ணுவாருமே. ஓகே, பேட்ச்ல 2 பேர் சும்மா தான் வந்துட்டு போவாங்க, அது எனக்கு யாரும் தெரியாது. நான் இத்தனை வருஷம் எடுத்து நான் பார்த்து சொல்றேன். ஃபீஸை பே பண்ணுவாங்க, வருவாங்க, சும்மா இருப்பாங்க, சும்மா போயிடுவாங்க. ஆனா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும் ஆசை மட்டும் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சரி டிராப் ஆகணும். அவங்க கதையும் படிக்கல, வீட்டுல போய் நோட்டும் ஓபன் பண்ணல, எதுவுமே பண்ணாம கோர்ஸ்ல 2 பேர் இருப்பாங்க. அப்ப லாஜிக் என்னன்னா இதுக்கும் சம்மதமே கிடையாது. இது 50வது தெரு, இது எத்தனாவது 20, இந்த ஐபி 50வது தெருல வர வாய்ப்பே இல்லை. நான் 50வது தெரு தான் டிராப் பண்ணிருக்கேன். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் அது டிராப் ஆகுது, அது சம்மந்தமே இல்லை. 15 நெட்வொர்க் டிராப் பண்ணா 15 நெட்வொர்க் உள்ள ஐபி மட்டும்தான் சொல்லி டிராப் ஆகும்னு சொல்லுவாங்க. அது அது எஃபர்ட் நீங்க கவனிச்சு பார்க்கணும், அந்த அளவுக்கு கதை போல படிச்சிருக்கணும். எஸ் எஸ் இந்த இதெல்லாம் ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு ஸ்டேட் பார்த்தா அவ்வளோ ஐபி இருக்காது, எல்லாருமே அதுக்கு நம்ம ஒரு கம்பெனி இல்ல உங்களோட ரிக்யர்மெண்ட் என்ன, கொஞ்சம் பேருக்கு மட்டும் இருக்கணுமா? கம்பெனி இருக்குன்னா இருப்பாங்க. சோ அப்போ வந்து நம்ம இந்த 6 ஐபி கொடுக்கலாம். இல்ல கொடுக்கலாம். அதுதான் இந்த எக்ஸாம்பிள் இல்ல, கொடுக்கலாம். இந்த ஐபி கொடுங்க, மீதி ஐபி சும்மா வச்சுக்கோங்க. 1000 கம்ப்யூட்டர் இருக்கு, 1000 யூஸ் பண்ணுங்க, ரிமைனிங்லாம் சும்மா வச்சுக்கோங்க. என்னாச்சு? இல்ல எவ்வளவு ஐபி இருக்கு, 16777214 வேலிட் ஐபி இருக்கா? உங்க கம்பெனி 100 கம்ப்யூட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ஐபி அசைன் பண்ணிட்டு மீதி ஐபி விட்டுருங்க. 50.1, 50.2, 50.3, 4 அதுல எத்தனை அசைன் பண்ணுவீங்க? 100 அசைன் பண்ணுங்க. ரிமைனிங் ஐபி ஏன் யூஸ் பண்றீங்க, வச்சிருங்க ஓரமா, அது யூஸே பண்ணாதீங்க. நெட்வொர்க் ஐடி போட்டீங்கன்னா இது 100 ஐபி அதுக்குள்ளதான் வருது, இந்த 100 ஐபி டிராப் ஆயிடும். நெட்வொர்க் ஐடி அதை டிராப் பண்ணீங்கன்னா 100 ஐபி டிராப் ஆயிடும். என்னன்னா இவ்வளவு ஐபி இருக்கு, உங்களுக்கு தேவைப்படுற ஐபி யூஸ் பண்ணிக்கும். 100 ஐபி வேணுமா 100 ஐபி யூஸ் பண்ணிக்கும். ரிமைனிங் ஐபி இருக்கவே இருக்காது உங்க கம்பெனிக்கு. நீங்க நெட்வொர்க் ஐடி டிராப் பண்ணீங்கன்னா எல்லாரும் டிராப் ஆகும். நீங்க ஃபண்டமெண்டல் இந்த கொஸ்டின் கேட்டதுனால தான் ஆன்சர் இப்படி இருக்கு. நீங்க கோர்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா அதோட ஆன்சர் வேற, அதோட ஆன்சர் தான் சப்நெட்டிங். ஆக்சுவலா எங்க ஆஃபீஸ்ல எல்லாம் ஸ்டாட்டிக்ல இருக்கு அப்படின்னு.
என்னங்க சபரி? ஸ்டாட்டிக்ல இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு ஐபி. பண்ணலாங்க. நான் ப்ராக்டிகல் ஒரு சொல்றேன். ஸ்டாட்டிக் டைனமிக் சரிங்க. ஓகே. இப்போதைக்கு தேரி நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் இருக்கு கோர்ல. இப்போதைக்கு என்னன்னா என்ன கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, சும்மா இருக்கிறத விட்டுருங்க. அப்புறமா அது ஒரு பிரச்சனை இருக்கு, அதோட சொல்யூஷன் சப்மிட்டிங். இப்ப சொன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, அப்போ நெட்வொர்க் ஐடி இஸ் யூஸ் டு கிவ் சம் பர்மிஷன். இவருக்கு என்ன பர்மிஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த பர்மிஷன் உள்ள இருக்க நம்பர் ஆஃப் ஐபிக்கு ரிப்ளிகேட் ஆயிடும். தென் அப்போ ப்ராட்காஸ்ட் டைப் எதுக்கு சொல்லி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்புறேன். நியூ இயர் வரும்போது 2025 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நியூ இயர் மெசேஜ் அனுப்பும், கிரீட்டிங் மெசேஜ். அப்போ இந்த மெசேஜ் யாருக்கு அனுப்பணும்னா உள்ள இருக்கவங்களுக்கு அனுப்பணும். அப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? 50.0.0.1 இருக்காரு. 1க்கு தான் அனுப்பணும், இல்லை யாருக்கு அனுப்புங்க. நான் லைனா அனுப்புறேன், ஆர்டரா 1க்கு அனுப்புறேன், 2க்கு அனுப்புறேன், 3க்கு அனுப்புறேன், 4க்கு அனுப்புறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அனுப்பணும்? 1,6,7,7,2,1,4 பேருக்கு அனுப்பணும். இதை அனுப்பி முடியதுக்குள்ள அடுத்த நியூ இயரே வந்தாலும் அதிசயம் கிடையாது. ஏன்னா உள்ள அத்தனை நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து இருக்கு. அப்படின்னா கரண்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா we are doing what? யூனிக் காஸ்ட் கம்யூனிகேஷன். அப்ப என் பசங்களுக்கு யூனிக் காஸ்ட்னா என்னன்னு தெரியணும். இருங்க சுரே நோட்டை பார்த்துட்டு வரேன்னா முடிஞ்சது கதை. ஓகேவா? அப்படிலாம் இருக்கவே கூடாது கிளாஸ்ல. அப்ப யூனிகாஸ்ட் அப்படின்றது 1-to-1 கம்யூனிகேஷன். ஒருத்தருக்கு மட்டும் டேட்டா அனுப்புறேன். நான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு அமைச்சிருந்தேன் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் பிலீவ். எனக்கு தேவை இந்த மெசேஜ் எல்லாருமே போகணும். சார் ஒரு 10 பேருக்கு மட்டும் போனோம்னா நீங்க ஒரு ஆள் தான் அனுப்பணும். சார் ஒரு 100 பேருக்கு மட்டும் தான் போனோம்னா ஒரு ஆள், வேற வழியே கிடையாது. ஆனா இல்ல சுரேஷ், எனக்கு உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் போயிடணும்னா send a message to broadcast IP. The broadcast IP will be 50.255.255.255. இந்த ஐபில எதனா கம்ப்யூட்டர் இருக்குமா இருக்காதா? இருக்காது. நானே சொல்லிட்டு பிராட்காஸ்ட் ஐபி எந்த கம்ப்யூட்டருக்கும் கொடுக்க கூடாது. அப்ப இந்த ஐபில எந்த கம்ப்யூட்டர் இருக்காது. ஆனா இந்த ஐபிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த மெசேஜ யாருனால ஓபன் பண்ண முடியும்னா 50 நெட்வொர்க்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, 50 நெட்வொர்க்ல யார் இருக்கா? 16772. அப்ப இந்த மெசேஜ் யாருக்கு போகும்னா 50 நெட்வொர்க்ல இருக்க எல்லாருக்கும் போகும். 50 நெட்வொர்க்ல இருக்கவங்க எல்லாருமே ஓபன் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ என்னோட கம்ப்யூட்டர் என்னன்னா 70.10 ஐபில இருக்கு. இந்த மெசேஜ் எனக்கு வருது. என்னால ஓபன் பண்ணி படிக்க முடியுமா முடியாதுன்னா என்ன பண்ண முடியாது? முடியாது. ஏன்னா யாரை கேட்டு வருது? 50 நெட்வொர்க்ல இருக்கவங்க ஓபன் பண்ணலாம்னு போட்டிருக்கு. நான் எந்த நெட்வொர்க்ல இருக்கேன்? நான் 70ல இருக்கேன். அப்போ என்னால ஓபன் பண்ண முடியாது. புரியுதா? சரி, அப்போ நெட்வொர்க் ஐடியை பர்மிஷன்ஸ்க்காக வச்சிருக்காங்க, ப்ராட்காஸ்ட் ஐபியை டேட்டா சென்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. சரி, கரெக்டா 1 hour ஆயிடுச்சா? 7:05 ஸ்டார்ட் பண்ணும். 1 hour ஆகும். ஓகே, இப்ப வாங்க டெஸ்ட் நோட் ஓபன் பண்ணிக்கோங்க எல்லாம். டெஸ்ட் நோட் இருக்கா? ஏன் ஆன்லைன் நோட்ல ஓபன் பண்ணுங்க. சரி, இப்போ வெயிட் பண்ணுங்க. நான் எது சொல்றேனோ அது மட்டும் நோட்ல நோட் கடகடன்னு காலேஜ் மாதிரி கட்டுக்கட்டா எழுதாதீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு ஐபி காமிக்கிறாங்க. அதே மாதிரிங்கப்பா லாஸ்ட் 3 கிளாஸ் யார் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அப்பதான்ப்பா புரியும். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் லாஸ்ட் 3 கிளாஸ் யார் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ 4வது புரியும். யாரு 4 கிளாஸ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ 5வது புரியும். இப்படிதான் ஃப்ளோ. நான் மட்டும் கஷ்டப்பட்டா போதாது. சரிங்களா? இப்போ லிசன், எழுதாதீங்க. இந்த ஐபியை கொடுத்துட்டு உங்ககிட்ட இந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ் லென்த், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கேட்பாங்க. இனிமே யார் கேட்பா? ஆமா, நான் தான் கேட்பேன். சரியா? யாரும் இன்டர்வியூல உங்களுக்கு கேட்பாங்க. ஆனா நாளைக்கு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு டாப்ல வருதோ, சுரேன் தெரியலன்னு சொல்லிட்டு கீழே போட்டு உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நான் ஒன்னும் சொல்லி கொடுத்துருது இதெல்லாம். அப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்னா எப்படி இருக்கணும்னா ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் நோட்டெல்லாம் ரிஃபர் பண்ணாம
சரி, இதான் நெட்வொர்க் ஐடி, இதான் ஃபர்ஸ்ட் ஐபி, இதான் லாஸ்ட் ஐபி, இதான் ப்ராட்காஸ்ட் ஐபி, இதான் ப்ரிஃபிக்ஸ் லென்த். இந்த நெட்வொர்க் உள்ள இத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி இருக்கு அப்படின்றது கடகடன் பேசிட்டு போயினே இருந்தோம். அந்த அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிடுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு இல்ல இங்க எதனா ஒண்ணு இந்த சவுண்ட் ட்ரெயின் விட்டுருங்க. இந்த சவுண்ட் ட்ரெயின் நான் சொல்லி தரேன், இது உங்களுக்கு கிடையாது டைம், இது எனக்காக டைம். இந்த 9 o'clock அப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. சரி, என்ன பண்ணணும்னு சொல்றேன், மெதுவா நோட் பண்ணுங்க. இதுல ஓஸ்ட மட்டும் இந்த மாதிரி ஐபி யாரா கொடுத்துருந்தாங்கன்னா ஓஸ்ட மட்டும் எக்ஸ்னு போட்டு எழுதுங்க. நெட்வொர்க்கோட வேல்யூ எழுதிட்டு ஓஸ்ட மட்டும் இன்டு டாட் இன்டுன்னு போடுங்க. ஓஸ்ட மட்டும் எக்ஸ் டாட் எக்ஸ்னு போடுங்க. நெட்வொர்க்கோட வேல்யூ அப்படியே எழுதிட்டு ஓஸ்டோட வேல்யூக்கு மட்டும் எக்ஸ் டாட் எக்ஸ் போடும். அப்போ பயப்படாதீங்க, ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இது ஏவா பியா சியா தெரியணும். சுரேன் அது தெரியலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, விட்டுருங்க பேட்ச். ஏபிசி தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீ கிளாஸ் போயின்னு இருக்கு. அதே மாதிரி நேத்து யாருன்னா லீவ் போட்டுருந்தீங்க, பழைய பேட்ச் தப்பிச்சுப்பாங்க. புது பேட்ச் யாருன்னா நேத்து லீவ் போட்டுட்டு இன்னைக்கு அட்டன் பண்ணீங்கன்னா எனக்கு டியூ அமௌண்ட் வராது எனக்கு தெரிஞ்சு. சரி, அப்போ இது கிளாஸ் பி. கிளாஸ் பி அப்படின்னா 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட். அப்போ ஹோஸ்ட நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா எனிதிங் டாட் எனிதிங் டாட். பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்ல, பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது பண்ணிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படிதான் படிச்சேன் அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ ஸ்டெப் நம்பர் 1 எதுவும் நோட் பண்ணாதீங்களா சார். இதுல இருக்க ஹோஸ்ட் பிட்ட, இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட்டுக்கு நான் சொல்லி தர மாட்டேன், வேணும்னா நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ இதுல இருக்க ஹோஸ்ட் பிட் மட்டும் பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணி எழுதுங்க. தப்பா கூட எழுதுங்க, அடிச்சு கூட போட்டுக்கலாம், ஆனா ட்ரை பண்ணுங்க. தப்போ கரெக்டோ அடுத்தவங்க நோட்டை பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. அப்புறமா நான் எழுதுவேன், தப்பா இருந்தா அடிச்சுக்கலாம். நான் அதான் சொல்றேன், அடுத்தவங்க நோட்டை பார்க்காதீங்க, தைரியமா எழுதுங்க. தப்பு நம்ம அடிச்சு திருப்பி எழுதிக்கலாம். என்ன சொல்றேன்னா ஹோஸ்ட் பிட்ட பிளேஸ் வேல்யூ 1 2 4 8 எழுதுவோம்ல, அதை செப்பரேட் பண்ணி எழுதுங்க. ஹோஸ்ட் பிட்ட மட்டும், நெட்வொர்க் பிரிக்க கூடாது. தைரியமா எழுதுங்க, தப்பா இருந்தாலும் பாத்துக்கலாம். செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. ஆமா. பிளேஸ் வேல்யூ 8 8 எழுது, 16க்கும் எழுதக்கூடாது. ஒரு 8 1 2 4 அந்த பக்கம் 1 2 எழுதிக்கலாம். இப்போ உங்க நோட்ல என்ன எடுத்துக்கணும்னா 180 டாட், பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்கா கவனிக்காம 3 பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நான் பண்ணுவேன், அதெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்கன்னு சொல்லிடுறேன். அப்போ 3 பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது கிளாஸ் பி, நெட்வொர்க்ல கை வைக்காதீங்க, ஹோஸ்ட மட்டும்தான் பிரிச்சு எழுதணும். அப்போ இது உங்க நோட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், இல்லைன்னா மாத்திக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க தப்பு தப்பா போட்டாலும் பரவாயில்ல. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு தானே படிக்கிறீங்க, நாளைக்கு தான் தப்பு பண்ணக்கூடாது, இன்னைக்கு தப்பு பண்ணணும். இந்த மாதிரி நோட்ல இருக்கான்னு பாத்துக்கணும். இதுக்கு ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷன் இருக்கு. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷன் எழுது. எஸ், ஆன்லைன் மெம்பர்ஸ் புது பேட்ச்ல எழுதுங்க. ஷஹீல், அஜித், பழனி, சபரி, வெங்கடேஷ். இப்போ உங்க நோட்ல நீங்க என்ன போட்டிருக்கணும்னா ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன 0,
எண்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன? ஓகே, போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேஸ் பண்ணி இத பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுங்க. இத பைனரி டு டெசிமல் கன்வெர்ட். பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்து கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லியா பேக்கப் பார்க்கணும் மனோஜ், மனோஜ் தானே பேக்கப் பார்க்கணும் மனோஜ், இல்ல குழப்பி விட்டுரும் போஷன். இது இந்த பைனரிக்கு, இந்த பைனரிக்கும் இந்த பைனரி. மனோஜ் சீக்கிரமா, மனோஜ் தானே? பாலாஜி சீக்கிரம் பாலாஜி, வீட்டுல படிங்க பாலாஜி, இல்லடா ரொம்ப டவுட் ஆயிரும், குழப்பி விட்டுரும் திடீர்னு. இன்னைக்கு பாலாஜி வீட்டுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் இந்த பழைய ரெக்கார்டிங் எல்லாம் பாத்துருங்க. சொல்லலாம் பைனரி டு டெசிமல் ரொம்ப முக்கியம் அதெல்லாம். சரி, அப்போ இந்த உங்க நோட்ல என்ன நடந்திருக்கணும்னா, இந்த டைம்ல இத கை வைக்க கூடாது, இது நெட்வொர்க். அப்போ உங்க நோட்ல இந்த டைம்ல 180.20. இத கை வைக்க கூடாது. இது 8 0 இருக்கா? அப்போ 8 0 இருந்தா ஒரு 0 டெசிமல். இங்க 8 0 இருக்கா? ஒரு 0. இப்போ இதோட ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்னன்னு ஸ்லாஷ் போட்டு எழுதுங்க பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் லென்த் 8 16 24 48 56 எழுதுங்க. ப்ரிஃபிக்ஸ் லென்த் 16 சார். எஸ் எழுதுங்க. ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்டா ஹோஸ்ட் பிட்டா? நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். நேத்து கிளாஸ்ல கொஞ்சம் வீட்ல படிச்சிருந்தீங்கன்னா கணக்கு போடலாம் எவ்வளவு. ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். அப்ப என்ன வரும்? 16 நெட்வொர்க் பிட் இருக்கு எப்படின்னு மட்டும் எனக்கு கேட்டுறாதீங்க. ஓகே, ஸ்லாஷ் 16. அதுக்கு அடுத்தது அந்த யூரை போடுங்க, அந்த 1ல போட்டிருக்கீங்களா? அப்போ 182.20. பாலாஜி இங்க கவனிங்க, இங்க 8 1 இருக்கா? கீழே 1 இருக்குன்னா மேல இருக்க பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். கீழே 0 இருக்குன்னா மேல இருக்க பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் பைனரி டு டெசிமல். அப்ப கீழே 8 1 இருக்கு. அப்ப எதை ஆட் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் என்ன வரும்னா அதான் லாஜிக். அதுக்காக புரிஞ்சிச்சு ரெக்கார்டிங் பார்க்காம விட்டு போறீங்க. சரியா பார்த்து. இப்போ 255.255 நல்லா யோசிங்க. லிசன் லிசன் லிசன். இத கண்டுபிடிக்க சொல்ல ஹோஸ்டோட பைனரி என்ன போட்டு கண்டுபிடிச்சோம்? இத கண்டுபிடிக்க சொல்ல ஹோஸ்டோட பைனரி என்ன போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 போட்டுதான். நல்லா கவனிங்க, ஹோஸ்டோட பைனரி 0 போட்டதுனால இந்த வேல்யூ வந்தது. அப்போ ஹோஸ்ட் பைனரி 0 போட்டு வர வேல்யூ ஐபி கிடையாது, அதுக்கு பேரு அப்படி படிக்கணும். ஹோஸ்டோட பைனரி 1 போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஹோஸ்டோட பைனரி 0 போட்டு கண்டுபிடிக்கிறது நெட்வொர்க் ஐடி. ஹோஸ்டோட பைனரி 1 போட்டு கண்டுபிடிக்கிறது சூப் பிராட்காஸ்ட் ஐபி. அவ்வளவுதான் கிளாஸ் முடிச்சு. இதோட ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னா 180.20.0.1. லாஸ்ட் ஐபி என்னன்னா 180. ஏன் 2 போட்டுட்டீங்க? 182 தான் கொஸ்டின் கொடுத்துருக்கான். சரி சரி, நான் தான் அங்க தப்பு சொல்லிட்டேன். 182.20.255.54. அப்போ இப்ப டக்குன்னு யாரா சொல்லுங்க,
டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? 2 power host அவ்வளவுதான். இப்படி இருக்கணும். host bit. டோட்டல் பாக்குறேன்னு இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லுங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் நெட்வொர்க் பிட் கிடையாது, 2 பவர் ஹோஸ்ட் பிட். அப்போ 2 பவர் ஹோஸ்ட் பிட். இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? நெட்வொர்க் பிட்டும் 16 தான், இது ஹோஸ்ட் பிட்டும் 16 தான். அப்போ 2 பவர் 16 போட்டீங்கன்னா 65,536 வரும். -2 கொடுங்க. ஏன் -2 கொடுக்கணும்? 65,534 ஐபி இருக்கு. புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோ. அரவிந்த், ஃபைபர் நிக்காரோட ஃபங்க்ஷன் என்ன? சூப்பர், குட். சுதர்சன், வயர்லெஸ் நிக்காரோட ஃபங்க்ஷன். பைனரி டு என்னவா மாத்தோம்? வயர்லெஸ் நிக். So wireless NIC are binary to radio frequency to binary. யாருக்கு லேப்டாப் இருக்கு? யார்கிட்டயும் இல்லையா? 1 2 3 4. ஓகே, லேப்டாப் கொஞ்சம் முக்கியம், ரெடி பண்ணி வச்சுக்கோ. கவர்மெண்ட் லேப்டாப் இஸ் எனஃப். ரொம்ப டிலே பண்ணாதீங்க, அப்ப ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் அவர் ப்ராக்டிகல். நாளை இந்த ப்ராக்டிகல் லேப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வந்துடும். அதனால கொஞ்சம் கையில லேப்டாப் இருக்கிறது ரொம்ப நல்லது. 2 GB லேப்டாப் இருந்தா போதும், பெருசாலாம் கேட்கு. சரி, நல்லது. இப்ப என்ன பண்ணுங்கன்னா 192.192.192.192 ஃபர்ஸ்ட் இதவ நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஹோஸ்ட் இஸ் எனிதிங்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஹோஸ்ட் மட்டும் எக்ஸ்டெண்ட் போடுங்க. என்ன ஐபி கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டா பண்ணணும்னா ஹோஸ்ட் எதுன்னு பார்த்து அதை எக்ஸ்டெண்ட் போட்டுட்டு அப்புறமா செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ போட்டு பைனரி காம்பினேஷன் எழுதி அதை பைனரில இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணி நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ்ல இருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்க பார்க்கலாம். தப்பா கூட போடுங்க, பரவாயில்ல, ஆனா ட்ரை பண்ணுங்க. டோட்டல் அழகா மெதுவா போடுங்க. தப்பு தப்பா போட்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க எதுனா.
ஓகே சார். சோ இதோட நெட்வொர்க் ஐடி என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, எப்படி பிடிச்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பிட்ட ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட். இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு அப்படின்னா 8 ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஒன் 192.192.192 இப்படி ஒரு பாக்ஸ் மட்டும் பிரிச்சிருக்கணும். யாருன்னா 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் பிரிச்சிருந்தா தப்பா வந்திருக்கு ஆன்சர். ஒரு பாக்ஸா பிரிச்சிருக்கணும். தென் பைனரி காம்பினேஷன் போட்டிருக்கணும். என்னன்னா 0 0 0 0 0 0 0 தென் 1 1 1 1 1 1 1 1. அதுக்கு அடுத்தது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணிருக்கணும். 192.192.192.0 இதோட ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்னன்றதுன்னா நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். அப்ப இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னா 24 நெட்வொர்க் பிட் இருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா பிராட்காஸ்ட் ஐபி கண்டுபிடிக்கணும். 192.192.192.255 இது இந்தியா. ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட் இல்ல நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட், ஹோஸ்ட் பிட் கிடையாது. தென் ஃபர்ஸ்ட் ஐபி வந்து 192.192.192.1. லாஸ்ட் ஐபி வந்து 192.192.192.254. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2 பவர் ஹோஸ்ட் பிட். இங்கதான் ஹோஸ்ட் பிட் வரும். அப்ப 2 பவர் இங்க எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 8 ஹோஸ்ட் பிட் இருக்கு. 256 வரும். -2 பண்ணீங்க அப்படின்னா 254. அப்போ இந்த நெட்வொர்க் உள்ள 250. அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் ஏல இருந்து ஐபி எடுத்தீங்கன்னா 16777214 வேலிட் ஐபி வரும். அது வேணா சொல்றே நான் கிளாஸ் பில இருந்து எடுத்துக்க போற ஐபின்னா 65,534 ஐபி வரும். இல்ல சுரே நான் கிளாஸ் சில இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா 254 ஐபி வரும். அப்ப கிளாஸஸ் எதுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிக்யர்மெண்ட். உங்களுக்கு அதிகமான ஐபி வேணுமா கிளாஸ் சி, அதை விட அடுத்த பிட் வேணுமா கிளாஸ் சி, அதை விட அடுத்தது வேணுமா கிளாஸ் சி. நிறைய ஹோம் நெட்வொர்க் இப்ப வீட்டுல எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் போடுறாங்க. சின்ன சின்ன ஆபீஸ் அவங்க எல்லாருமே ஏல இருப்பாங்களா, பில இருப்பாங்களா, சில இருப்பாங்களா?
அப்ப எல்லாரும் சீல இருப்பாங்கன்னா அதோட ரீசன் என்னன்னு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு தெரியணும். சும்மா குத்து மதிப்பா சீல இருக்காங்கன்னா விட்டுறக்கூடாது. ஏன் சின்ன சின்ன கம்பெனிஸ் சின்ன சின்ன ஹோம் நெட்வொர்க் சீல இருக்காங்கன்னா அதுலதான் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் கம்மி. அதனாலதான் அவங்க சீல இருக்காங்க. பட் பெரிய கம்பெனிக்கு போங்க சிஐபி இருக்காது. ஓகே, பெரிய பெரிய லார்ஜ் கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா ஏவா இருக்கும் இல்ல பிஆர் இருக்கும். பட் ஹோம் நெட்வொர்க் ஒருத்தவங்க வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு அங்க போயிட்டு ஐபி செக் பண்ணி பாருங்க. ஐபி செக் பண்றது நானும் சொல்லுவேன். அப்ப ஐபி செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 98% சீல தான் இருக்கும். வேணும்னு யாரா மாத்திரம் மேபி ஏபிக்கு மாறும். ஓகே, பட் பை டிஃபால்ட்டா சீல தான் இருக்கும். அப்ப ஏன் சீல இருக்குன்னா அந்த ரீசன் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஐபி அதுலதான் கம்மியா இருக்கு. அரவிந்த் புரிஞ்சுதா ஏன் இத்தனை நாள் சீ போட்டீங்கன்னு? இப்போ விஷ்ணு நம்மளோட டார்கெட் என்ன? 2 கம்ப்யூட்டருக்கு 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம். அப்ப நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணா கேபிள் வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு கனெக்ட் பண்ணிட்டு we want to do a IP configuration. ஓகே, மேக் அசைன் பண்ணணுமா வேணாமா? ஏன்? அதுதான் பிசிக்கல் மேப். என்னன்னா இன்பில்டாவே இருக்கும், நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா ஐபின்றது லாஜிக்கல், நம்ம கொடுத்தா மட்டும்தான் வரும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கம்ப்யூட்டருக்கு 50.0.0.10 அப்படின்ற ஐபி தரேன். இப்போ இந்த ஐபியை இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்டு இந்த ஐபியோட ப்ரொனன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். என்னன்னா 50 நெட்வொர்க்ல 10th ஐபி. எப்படி சொல்றேன்னா இது கிளாஸ் ஏல வருது, ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட், அதனால தைரியமா சொல்றேன் 50 நெட்வொர்க்ல 10th ஐபி. பட் இது எப்படி அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும்? அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது. நான் படிச்சதுக்கே எனக்கு தெரியும் இது கிளாஸ் ஏல வருது, ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். அப்போ எப்பெல்லாம் ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறீங்களோ அந்த கம்ப்யூட்டருக்கு நீங்க கொடுத்த ஐபில எது நெட்வொர்க்ன்றது தெரியாது. ஏன்னா நெட்வொர்க் சொல்லிட்டீங்கன்னா மீதில ஹோஸ்டா புரிஞ்சுப்பாரு. ஆனா நல்லா சொல்ற கவனிங்க, கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது, நீங்க எந்த டிவைஸுக்கு ஐபி அசைன் பண்ண போனாலும் அந்த டிவைஸுக்கு நீங்க கொடுத்த ஐபில எது நெட்வொர்க்ன்றது தெரியாது. அதை நீங்க தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்துறதுக்கு பேர் தான் சப்நெட். அதை தெரியப்படுத்துறதுக்கு பேர் தான் சப்நெட் மாஸ்க். அப்போ நாளைக்கு திடீர்னு வந்தோன்னு யாரையாவது ரேண்டமா கொஸ்டின் கேட்பேன், சப்நெட் மாஸ்க் என்றால் என்ன, ஏன் தரணும்னு. கதை சொன்னீங்கன்னா கரெக்டா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, சும்மா டெஃபினேஷனா பேசுறீங்க வேஸ்ட். சப்நெட் மாஸ்க் ஏன் தரணும் சொல்லியா? ஸ்ட்ரைக் இல்லையா? வேணுமே. சப்நெட் மாஸ்க் ஏன் தரணும்? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு அங்க பாத்தீங்களா, அதான் கதை. அந்த மாதிரி கிளாஸ் கவனிக்கணும் நீங்க. 8 ஆயிடுச்சு சார், 8:30 விட்டு போறாரு, அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க கவனிக்க முடியாது. இதெல்லாம் நடக்கும். அதான் நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிடுவேன். நானும் டைம் பார்த்தா 8:17 ஆயிடுச்சு, நான் ஒரு நாள் 8:30 முடிச்சிருவோம். அப்ப மைண்ட் எங்க இருக்குன்னா என்ன 8:30 ஆச்சு எப்ப முடிப்பாரு, கண்டென்ட் போயினே இருக்கு, அப்படிதான் தோணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்க தான் இருக்கும். அப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஐபி கொடுக்க சொல்ல அந்த ஐபில எது நெட்வொர்க் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் சப்நெட் மாஸ்க். அப்போ நெட்வொர்க்கை தெரியப்படுத்தணும் அந்த டிவைஸுக்கு. அதை தெரியப்படுத்த நெட்வொர்க் இன்ஜினியர் தான் தெரியப்படுத்த முடியும். நம்ம தெரியப்படுத்தினாதான் தெரியும் அவருக்கு. அப்ப அதை தெரியப்படுத்துறதுக்கு பேர் தான் சப்நெட் மாஸ்க். சரி, அப்போ இட் இஸ் யூஸ் டு மென்ஷன் network portion in IP. உங்க ஐபில எது நெட்வொர்க் போர்ஷன்னு எது நெட்வொர்க் போர்ஷன்னு டிஃபைன் பண்றதுக்கு பேரு சப்நெட் மாஸ்க். கண்டிஷன் கொடுத்தாங்க. சரி, சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் என்னன்னா put binary as 1 for network bit, then host is 0. ஒண்ணு ஈஸி தான். இங்க பாருங்க, நான் ஒரு ஐபி எடுத்து
இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா பைனரி 1 போடணும். எந்த பிட்டுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நேத்துக்குலாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு நீங்க தான் சொல்லணும். 8ஆ 1ஆ 2ஆ 10ஆ? அப்போ இதுல 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. இவர்தான் அது. கரெக்டா? இதுல 8 1 நீங்க போடணும். அதை மட்டும் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு இதுல அவங்க என்ன சொல்றாங்க, சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா பைனரி என்ன போடணும்? 1. அப்போ 1 1 1 1 1 1 1 1. அப்போ டெசிமல் என்ன வரும்? 255.0.0.0 10 போடக்கூடாது. போஸ்ட் 0. அவ்வளவுதான் சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஐபியோட நெட்வொர்க் பிட்டுக்கு 1 போடணும். இதுல 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. 8 நெட்வொர்க் பிட்டுக்கு 1 போட்டீங்கன்னா இது ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா என்ன வரும்னா 255 வரும். சரி, இப்போ இன்னொரு ஐபி சொல்றேன். அதுல சப்நெட் மாஸ்க் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. 172.16.0.10. இதுல சப்நெட் மாஸ்க் என்ன? சூப்பர். அப்படின்னா இது கிளாஸ் பி. கிளாஸ் பினா இவர் ஃபுல்லா நெட்வொர்க்கா? அப்ப இதுல ஒரு 8 1 போடணும், இதுல ஒரு 8 1 போடணும். அப்படி போட்டு பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணீங்கன்னா 255.255.0.0. அடுத்தது கிளாஸ் சி 192.168.1.10. அப்ப இதோட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.255.255.0. ஏன் சொல்ல நீங்க 325 வருதுன்னா, ஏன்னா இது கிளாஸ் சி. கிளாஸ் சினா இது மூணுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மூணுமே நெட்வொர்க் போர்ஷன். அப்ப அதனால எல்லாம் 1 போட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு 355 வரும். அப்ப இன்னைக்கு நம்ம என்னென்ன வேல்யூ எல்லாம் படிச்சிருக்கோம்னா, சரி சார், இன்னைக்கு டே 4ல நாளைக்கு கிளாஸ் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு பிராக்டிகல் ஆரம்பிச்சு, ஏன்னா கல்வி போயிடும். நாளைக்கு மார்னிங் இதே டைம் எல்லா சாட்டர்டே கிளாஸ் இருக்காது. என்னைக்குன்னா ஒரு நாள் மட்டும் இருக்கும். சரியா? நாளைக்கு மார்னிங் 7 o'clock நார்மலா கிளாஸ் இருக்கு. பிராக்டிகல் பார்த்துடணும். பார்த்துட்டா ஒரு நாள் லீவ் நமக்கு சண்டே. அந்த சண்டேல நீங்க பிராக்டிகல் லேப் பண்ண கரெக்டா. நாளைக்கு கிளாஸ்க்குள்ள என்டர் ஆக போறீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் நான் சொல்ற எலிஜிபிள் இருந்தா மட்டும் என்டர் ஆகும். இதெல்லாம் வந்தாலும் புரியாது. அதுக்காக சொல்ல வர யாரும் கோச்சுக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற எலிஜிபிள் இருந்தா வாங்க, அப்ப புரியும். இல்லைன்னு வந்துட்டீங்கன்னா கிளாஸ் போயினே இருக்கும், நீங்க நோட் பண்ணினே இருக்கணும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. எலிஜிபிள் என்னன்னா, நாளைக்கு நான் ஒரு ஐபி காமிப்பேன். அந்த ஐபி பாப்பீங்க, அவ்வளவுதான். பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி, இந்த ஸ்டெப் 1 போடுறது, ஸ்டெப் 2 போடுறது, பைனரி போடுறது, பிளேஸ் வேல்யூ போடுறது, இருங்க சொல்லி ஆட் பண்ணிட்டு வரேன்றது, அதுக்கெல்லாம் எங்க டைம் கிடையாது. ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடியை கண்டுபிடிக்கும். சொல்லணும் சரி, இந்த ஐபி நெட்வொர்க் ஐடி தான் சரி. அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபியோட ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னு சொல்லுங்க. தென் அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபியோட லாஸ்ட் ஐபின்னு சொல்லுங்க. தென் அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அதோட ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுங்க. தென் அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அதோட ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்னன்னு சொல்லுங்க. தென் அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் சப்நெட் மாஸ்க் என்னன்னு சொல்லணும். அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபி செக்மெண்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்கு. இதுதான் நாளைக்கு கிளாஸ் நீங்க என்டர் ஆகுறதுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகே, அப்போ ஈஸியான்னு கேட்டீங்கன்னா ஈஸி கிடையாது, கஷ்டம் தான். என்ன கஷ்டம்? இப்ப வீட்டுல போய் உட்காந்துட்டு இப்ப ஒரு ஆபீஸ் போகணும். எத்தனை மணிக்கு ஆபீஸ்? 9 o'clock 10 o'clock உள்ள போயிருவீங்க. போயிட்டு அப்புறமா ஆபீஸ்ல இருந்து வரதுக்கே நைட்டு 9 மணி ஆயிடும்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு. அப்ப நைட்டு 9 மணி 10 மணிக்கு வந்துட்டு அப்புறமா நீங்க படுத்து தூங்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் கதை. 9 மணிக்கு 10 மணிக்கு வந்துட்டு அப்புறமா சாப்பிட்டு நோட்டு ஓபன் பண்ணணும். அதுதான் பிரச்சனை.
சும்மா எல்லாரும் நெட் செஞ்சுருவாங்க. சொல்றது புரியுதா? பேட்ச்ல 10,000 ரூபாய் எல்லாரும் தராங்க. எல்லாருமே நீங்க எல்லாருமே நினைச்ச போஸ்டிங் போறாங்கன்னு கிடையாது. ஓகே, ஒரு ரேஷியோ அதிகமான ரேஷியோ தான் புஷ் பண்ண முடியுது. மீதி பேர் அதர் டொமைன் போயிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னது அவங்க பண்றது கிடையாது. நான் சொன்னது கண்டிப்பா பண்ணணும். என்னன்னா வீட்டுல போயிட்டு சுரேன் நான் 12 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிப்பேன்னா வேற வழி கிடையாது. 12ல இருந்து 2 மணி வரையும் படிச்சுதான் தீரும். இல்லைன்னா மார்னிங் 4 o'clock 4:30க்கு எழுந்துச்சு நோட்டை போட்டு இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்போ தரமா இருக்கும். நாளைக்கு கொஸ்டின் கேட்டா சூப்பரா ஆன்சர் பண்ணும். இல்லைன்னா ஆஃப்லைன் வரது பைபிள். சரியா? அதனால ஹோம்ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டுல போயிட்டு இதெல்லாம் நீங்க நிறைய தடவை 10 ரூபா 15 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, நாளைக்கு கிளாஸ் வர சொல்ல இந்த எலிஜிபிலிட்டி வாங்க. ரெக்கார்டிங் வீடியோஸ் யூடியூப்லயும் இருக்கு. ரெக்கார்டிங் இல்லைன்னா குழம்புதுருவீங்க. ரெக்கார்டிங்கும் கொடுத்தாச்சு. சுதர்சன் கிளாஸ் இருக்குடா. 8 மணி தான் 9 மணி கிளாஸ் முடியும். சரி, அப்போ நாளைக்கு வர சொல்ல இந்த மாதிரி எலிஜிபிள் வாங்க. நான் சீசன் எப்போ படிச்சேன்னா என் ஹிஸ்டரி சொல்றேன், பெருசா சொல்றேன். சீசனை ஸ்டார்ட் பண்ணது 2017. நெட்வொர்க் ஐடி மட்டும் நெட்வொர்க் ஐடினா ஒண்ணு இல்லையே, ஒரு ஐபி இருக்கு. இதோட நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் 1 பண்ணணும். நீங்க ஸ்டெப் 1 என்னன்னா அந்த பிளேஸ் வேல்யூ செப்பரேட் பண்ணிடுது. ஓகே, ஹோஸ்ட் பிட்டோட பிளேஸ் வேல்யூவை செப்பரேட் பண்ணிடுது. எழுதிட்டு பைனரி என்ன போடணும்னா பைனரி 0 போடணும். அதுக்கு வர ஆன்சர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. அப்ப நெட்வொர்க் ஐடி என்ன வரும்னா 182.16.0.0 தான் நெட்வொர்க். ப்ராட்காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பைனரி 1 போட்டு கன்வெர்ட் பண்ற ஆன்சரு ப்ராட்காஸ்ட் ஐபி. ஸோ திங்கஸ் நான் இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணது வந்து 2017. தான் நினைக்கிறேன். 16 பாஸ் அவுட் நானு. ஸோ 17ல ஸ்டார்ட் பண்ணும். அப்ப 17ல ஸ்டார்ட் பண்ண சொல்ல அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண எனக்கு லிசன் ஆஃப்லைன் நான் முடிச்சேன். ஓகே, நான் இந்த பெரிய கதை என் பழைய பசங்களாம் தெரியும். நான் இப்ப அந்த கதை சொல்ல இப்போதைக்கு டைம்ல இருக்கு. ஓகே, நான் சீசன் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு யாரும் இப்படி சொல்லவே இல்லை. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா மார்னிங் 10 to 12 பேட்ச், அவ்வளவுதான் படிக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, 40 நாள் கோர்ஸ் முடியும், முடிச்சா நெட்வொர்க் இன்ஜினியர். ஆனா அப்படி கிடையாது. இந்த 2 ஹவர்லாம் படிச்சீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி யாரா பிளான் வச்சிருந்தீங்கன்னா சுரேன் எனக்கு டைட்டா இருக்கு ஒர்க்லாம், நான் இங்க வருவேன் 2 ஹவர் பார்ப்பேன் அவ்வளவுதான் சுரேன்னா நான் நினைச்சது நீங்களுக்கு பண்ணவே முடியாது. சான்ஸே கிடையாது. ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது, ஒரு ரவுட்டர் கொடுத்தா கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா பேச்சுலர் இருப்பீங்க. நீங்களும் 10,000 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நான் சுத்தமா பண்ணல. நான் எனக்கு இந்த மாதிரிலாம் படிக்கிறது எனக்கு பிடிக்காது. என் லைஃப் டோட்டலா வேற. எப்படியோ மாறி இப்ப எப்படியோ ட்ரெயினரா உட்காந்துருக்கேன். ஸோ தி திங் இஸ் ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலா கிளியர் ஆயிடும். இல்லைன்னா அப்கமிங் கிளாஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். அதனால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் பார்த்துருக்கோம். நேற்று கிளாஸ்ல ஒரு சில பேர் வீக்கா இருக்கீங்க. இந்த நெட்வொர்க் பிட்டு, ஹோஸ்ட் பிட்டு, நெட்வொர்க் ஆப்டேட், ஹோஸ்ட் ஆப்டேட். ஏன் வீக்கா இருக்கீங்கன்னா நான் சொல்லிட்டா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா கொடுத்த காசுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஐபி எழுதிருக்கணும். யாருன்னா பண்ணீங்களான்னு பாரு. கொடுத்த காசுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஐபி எழுதி இதுல நெட்வொர்க் பிட் எத்தனை, ஹோஸ்ட் பிட் எத்தனை, நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனை, ஹோஸ்ட் ஆக்டேட் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். யாரு? நீங்களா ஒரு ஐபி எழுதி நோட்ல இருக்க பிடிஎஃப் அப்படியே எழுதுனீங்கன்னா அது கிடையாது. நீங்க யாருன்னா என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு ஐபி எடுத்து இதை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைம்ல ஆன்சர் ரொம்ப கிளியரா வந்திருக்கும். ஒரு சில பேர் நோட்டே ஓபன் பண்ணல, ஒரு சில பேர் நோட் ஓபன் பண்ணி நான் சொல்லி கொடுத்தது மட்டும் படிச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்களா ஒரு ஐபி எடுத்து அந்த ஐபிக்கு நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி எல்லாம் கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் டவுட் இருக்கோ அதை வாட்ஸ்அப்ல கேட்கலாம், இல்லை எனக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா நாளைக்கு காலையில ஒரு 6:30க்கோ 6:40 ஏன்னா 7 o'clock கிளாஸ். அப்ப 6:30க்குலாம் வந்து சுரேன் இதோட டவுட் என்னன்னு பாருங்க சுரேன். அப்ப நம்ம 6:30ல இருந்து 7 o'clock டவுட்டை பார்க்கணும். நான் ஆல்மோஸ்ட் 6:10 உள்ள வந்துடும். உள்ள வந்து இங்கதான் இருக்கு. அப்ப 6:30ல இருந்து கொஞ்சம் மொபைல்ல யூஸ் பண்றதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டவுட் கேட்கலாம். என்ன பாலாஜி கரெக்டா? ஏன்னா பாலாஜி நான் தான் காலேஜ் மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு 1/2 hour. சரி, அப்போ இது போதும். நம்ம வந்து
நாளைக்கு கிளாஸ்ல இதோட பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். லிசன் லிசன் லிசன். திருப்பி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்றேன், எப்படியாவது நைட்ல படிச்சிருக்கேன், ரொம்ப முக்கியமான போர்ஷன். இது ரிக்வஸ்ட் ஆனா ரிக்வஸ்டா எடுத்துக்கோங்க. எப்படியாவது நைட்டுக்குள்ள நோட்டை போட்டு இதை படிச்சிருங்க, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ் தலைக்கீழ ஆயிடும் எல்லாருக்கும், எனக்கும் கஷ்டம். தயவு செய்து வீட்டுக்கு போயிட்டு நோட்டை போட்டு எழுதுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.